Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை மகள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு DIY ரெசிபி தான் பார்க்க போகிறோம். DIY ஃபேஸ் பேக்கு. யூஸ்வலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு, லாக்னே ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக தான் DIY ரெசிபி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் பீப்புளுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக், என்னோட ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்போ ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்க சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரோம், ஷாப்பிங்கோ இல்லை வெளியே அவுட்டிங்கோ எங்கேயாவது போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நம்ம எக்ஸாக்டாக இருக்க கலரை விட கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ டர்ட் அந்த மாதிரி ஆனதுனால ஸோ அப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி ஃபேஸ் அகெயின் வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் கிளென்சிங் மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் மேக்கப்லாம் நிறைய வந்து அப்ளை பண்ணியிருக்க டைமில் நம்ம மேக்கப் ரிமூவர் வச்சோ அப்படி இல்லைனா ஆயில் வச்சோ ஃபேஸில் இருக்க மேக்கப்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணோன்னா போர்ஸில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மேக்கப், எக்ஸ்ட்ரா டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஃபேஸ் பேக்கோட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கடலை மாவு. ஸோ கடலை மாவை பற்றி உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபேஸ் பேக்லேயுமே கடலை மாவு வந்து மஸ்ட்டு. DIYனாலே கடலை மாவு கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஆட் பண்ணிக்கிற ஒன்று. ஸோ கடலை மாவு வந்து நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஹனி புருவத்துலலாம் படும், ஃபேஸில் இருக்க அந்த ஹேர்லலாம் படும்போது ஒயிட் ஆயிருமான்னு கேட்குறீங்க. ஸோ ஹனி ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ஒயிட்டெல்லாம் ஆகாது. ஸோ தாராளமாக வந்து ஃபேஸ் பேக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். லெமன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பயங்கரமாக பிரைட் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டல் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து லெமனை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேஷஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரெட் கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிங்கன்னா லெமனுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் இல்லை பொட்டேட்டோ நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோலை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிடுவீங்க. பட் அப்படிலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் வந்து லெமன் பவுடர் கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையே வந்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப திக்காக தான் வேணும். ஸோ அதுக்காக ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஃபேஸ் பேக்கை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள், க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த ஃபேஸ் பேக் ட்ரை ஆயிரும். அந்த டைம் அப்போ நீங்கள் தண்ணி லைட்டாக வந்து தெளித்து ஃபேஸை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும், வார்ம் வாட்டர்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 2 to 3 டைம்ஸ் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால டெய்லியுமே உங்களுக்கு தேவையானப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட நல்ல எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ரெமடியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது என்னோட பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஒரு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.